الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لهم عذاب في الحياة الدنيا والعذاب الآخرة أشق وما لهم من الله من واق லகும் அந்த மக்களுக்கு இந்த உலகத்திலே கடுமையான வேதனையும் மறு உலகத்தில் கடுமையான வேதனையும் அவர்களுக்கு இருக்கின்றது. வமாலஹும் மினல்லாஹி மின் வாக், அந்த மறுமை நாளில் அவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் யாரும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். 13வது அத்தியாயத்துடைய 34வது இந்த வசனத்தில் இந்த உலகத்திலே குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு உண்டான தண்டனையும் அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான். இதற்கு முந்தைய இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது சில விஷயங்களை அல்லாஹ் சொன்னான். உலகத்திலே நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் கண்காணிக்கக்கூடியவன் வேறு யாராவது இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்டான். அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அது நற்செயலாக இருந்தாலும் சரி தீயவைகளாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் கண்காணிக்கக்கூடியவர்கள் இங்கு யாராவது இருக்கின்றார்களா என்று கேட்டு, அதை போன்ற இறைவனுக்கு நீங்களாக சில இணைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றீர்கள், அல்லாஹுக்கு கடவுளுக்கு நீங்கள் சில துணைகளை ஏற்படுத்துகின்றீர்கள், இதெல்லாம் நீங்களாக பேர் வைத்துக் கொண்டவைகளை தவிர அல்லது இறைவனுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் அவனுக்கு அறிவித்து தருகின்றீர்களா என்று கேட்டான். அம்லகும் அம் துனப்பி உணவு விமாலா யாலமு ஃபில் அர்லி, இந்த பூமியில இருக்கின்ற ஒன்றை பற்றி அவனுக்கு தெரியாத நீங்கள் சொல்லி தருகின்றீர்களா என்று கேட்டான். இப்படி இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு தான் அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மாதிரி யார் இறைவனுக்கு இணை வைக்கின்றார்களோ, இறைவனுக்கு இணை வைத்து அந்த இணையை மார்க்கத்தின் அடிப்படையில் சரிகாணுகின்றார்களோ அல்லது மார்க்கத்துக்கு எதிராக சரிகாணுகின்றார்களோ, எதுவாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் அல்லாஹ் வார்த்தையை சொல்லும் பொழுது பிமா அம் துனப்பிஉனஹு பிமா லா யஅலமு, அவன் அறியாததை நீங்கள் அவனுக்கு கற்றுத் தருகின்றீர்களா என்று கேட்கின்றான். அப்படி என்றால் மார்க்கத்தை விளங்கியவர்கள் யார் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இதுல தப்பு இல்லை, இது சரிதான், இதனால ஒன்றும் குற்றமாகாது, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, அதுதான் அல்லாஹ் ஒரு செக்கு வைத்த மாதிரி சொல்கின்றான். அவனுக்கு நீங்க மார்க்கத்தை கற்றுத் தருகின்றீர்களா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், உங்க மார்க்கத்தை அவனுக்கு சொல்லி தருகின்றான் என்று கேட்கின்றான். நீங்களாக ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொள்கின்றீர்கள், கபருக்கு போலாம், ஜியாரத்து பண்ணலாம், அதனால தப்பு இல்லை என்றெல்லாம் நீங்களாக ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொள்கின்றீர்கள். அந்த மார்க்கத்தை அவனுக்கு நீங்கள் கற்றுத் தருகின்றீர்களா? ஏன்னா மார்க்கம் என்றால் நபி அவர்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும், குர்ஆனிலே உங்களுக்கு போதித்திருக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு மார்க்கம். அந்த ரெண்டை விட்டு விட்டு நீங்களாக கற்பனை செய்து கொண்டு தர்காக்களுக்கு போறது, கயிறு மந்திச்சு போடுறது, சிறுக்கான செயல்களை நிறைய நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை கொண்டு வணக்கம் என்ற பெயரிலே பல இரவுகளில் நின்று நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், அது புனிதமான இரவு, அது புனிதமான நாடு, புனிதமான நேரம் என்று நீங்களாக கற்பனை செய்து கொண்டு அவைகளை அந்த நாட்கள் நீங்கள் வணக்கம் புரிகின்றீர்கள். அதுதான் நல்லா கேட்க, நீங்கள் அவனுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வேணாம், அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தையும் ரசூல் காட்டி கொடுத்த அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆக இப்படி இறைவனுடைய மார்க்கத்தில் நீங்கள் எதை கை வைத்தாலும் சரி அல்லது இறைவனுக்கு துணையாக நீங்கள் யாரை ஏற்படுத்தினாலும் சரி, இவர்களுக்கு உண்டான தண்டனை லகும் அஸாபும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது. வல அஸாபில் ஆகிரத்தி அஷக்கு, மறுமையுடைய வேதனை அது மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதாபுல் ஆகிரத்தி அஹ்வன் மின் அதாபி துன்யா என்று சொன்னார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, மறுமையுடைய வேதனை இருக்கின்றது, அது இந்த உலகத்தில் படுகின்ற வேதனை விட அது கொடூரமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு நாட்டில் நாட்டுடைய பிரதமர்ல இருந்து அத்தனை பேரும் அயோக்கியர்களாக இருந்திருக்கின்றார்கள். அது மக்களுக்கு வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தப்படுகின்றது, மக்கள் அறிகின்றார்கள். உடனே என்ன நடக்குது, கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அமைச்சர்ல இருந்து பிரதமர்ல இருந்து அத்தனை பேரும் கேவலமாக ஆக்கப்படுகின்றார்கள், தூக்கி எறியப்படுகின்றார்கள், நாயை விட கேவலமாக அடித்து நொறுக்கப்படுகின்றார்கள். யார் அடிக்கிறார்? மக்கள் தான். இது யார் கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தண்டனை. மக்களுக்கு நீ நல்ல முறையில் நீதமான முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இறைவன் கொடுத்திருக்கின்றான். நீ அந்த இறைவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை என்ன செய்கின்றாய்? துஷ்பிரயோகம் செய்கின்றாய்.
மக்களுக்கு அநீதம் இழைக்கின்றாய், ஊழலுடைய ஒட்டுமொத்த உருவமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒரு எல்லை வரைக்கும் தான் அல்லாஹ் பார்த்துட்டே இருப்பான். சனஸ்ததிருஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்கள் அறியாத விதத்தில் நாம பிடிச்சிருவோம். அவர்களுக்கு தெரியாது, எப்ப பிடிப்பேன் என்று தெரியாது. ஆனால் அது வரைக்கும் நீங்க நினைச்சிடக்கூடாது, இறைவன் நம்மளை ஒண்ணுமே கண்காணிக்கல, தண்டிக்கல, ஒண்ணுமே செய்யவில்லை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அவனுடைய பிடி எப்படி இருக்கும்? கடுமை. இன்ன பத்திஷ ரப்பிக லஷதீத். அவனுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உலகத்திலே இப்படி ஒரு தண்டனை என்று சொன்னால், நாயை விட கேவலமாக ஒரு மனிதன் மன்னிக்கப்படுகிறான், அடி வாங்கி நொறுக்கப்பட்டு அவன் கேவலப்படுத்தப்படுகின்றான் என்று சொன்னால், வல ஆதாபுல் ஆகிரத்தி அஷக். மறுமையில எப்படி இருக்கும்? அல்லாஹ் இதை குர்ஆன்ல பல இடங்களில் சொல்கிறான். நீங்க கொடுக்குற இந்த தண்டனை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை விட கடுமையான தண்டனை அங்க இருக்குது. இங்க அடிச்சு நீங்க சாய்ச்சு ஒரே இடத்துல செத்துருவானுங்க. ஆனா மறுமையில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் நீங்க என்ன செய்ய நரகத்திலே வேதனை செய்யப்படுவீர்கள். ஆகையினால் இந்த உலகத்தை நீங்கள் பெருசாக நினைத்துக் கொண்டு இறைவனுக்கு மாறு செய்ய நினைக்காதீர்கள், இறைவனுக்கு இணை வைக்க நினைக்காதீர்கள். நாளை மறுமையை பயந்து கொண்டு அந்த மறுமையில் இருக்கின்ற வேதனையை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அங்கே வமாலகும் மினல்லாஹி மின் வாக். யாரும் உங்களை காப்பாற்றுவதற்கு ஒருவர் வர முடியாது. நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஷேக்குமார் வந்துருவாங்க, நம்ம நபிமார்கள்லாம் வந்துருவாங்க, நம்மள அவுலியாக்கள் வந்துருவாங்க, நம்ம நரகத்துல விழுந்தா கூட கையை கொடுத்து தூக்கி விட்டுறாங்கன்னு சொல்றீங்களே. அதான் அல்லாஹ் சொல்லினா வமாலகும் மினல்லாஹி மின் வாக். எந்த பாதுகாப்பும் அங்கே இருக்க மாட்டான், அல்லாஹ் ஒருத்தனை தவிர. எனவே அவன் பார்த்து அனுமதி கொடுத்தால் நபிமார்கள் என்ன செய்வாங்க? சிபா செய்வாங்க, அவுலியாக்கள் பரிந்துரை பண்ணுவாங்க, நீ அவருக்கு பண்ண. மலக்குமார்கள் கூட பரிந்துரை பண்ணுவாங்க. ஆக இந்த பரிந்துரை என்பது கூட அவன் அனுமதித்த பிறகுதான் அவர்கள் பரிந்துரை பண்ண முடியுமே தவிர யாரும் சுயமாக எவரும் அங்கே என்ன செய்ய முடியாது, பரிந்து பேசவும் முடியாது. அப்படி ஒரு நாள் இருக்கின்றது. அந்த வேதனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து நன்மக்களுடைய அந்த இந்த உலக வாழ்க்கையும் சரி மறு உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் அடுத்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க